ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா, ஐபிஎல் 2025 பேசலாமா, ஆர்சிபி பேசலாமா, ஐசால் கப் நம்பி பேசலாமா, விராட் கோலி பேசலாமா? எஸ், விராட் கோலி, கிங் கோலி. அவர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார் இன்டர்நேஷனலில். ஆனால் அப்பப்போ டக்குன்னு ஒரு 100 அடிச்சிடுவார், பருத்தில் அடிச்சார் டெஸ்ட்டில். இப்போ விராட் கோலி வந்து யூ கேன் கிரியேட் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணலாம் இந்த சீசனு. அதை பற்றி தான் பேச போகிறேன். அது என்ன ஹிஸ்ட்ரின்னு கேட்பீங்க. இப்போ சொல்கிறேன் கடற்கன்னு. அதை யாராவது பிரேக் பண்ண முடியுமா? எனக்கு டவுட்டு தான். அந்த ரெக்கார்டை யாரும் உடைக்க முடியாது. எப்படி சச்சின் டெண்டுல்கர் 17,000 டெஸ்ட் ரன் யாரும் உடைக்க முடியாது. அதே மாதிரி தான் இதுவும். எனிவே கடன்னு சொல்லிடுறேன். இவருடைய T20 டெபியூட் ஐபிஎல்ல டெல்லிக்கு T20 டெல்லிக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்குள்ள 2007. 2008 தான் ஆர்சிபி வந்து சேர்ந்தார். அப்போ தான் ஐபிஎல்லே ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன். அண்ட் 2008 கண்டினியூஸாக ஒரே டீமுக்குள்ளார ஒரே பிளேயர் இவர் தான். அண்ட் அதுவே ஒரு பெரிய ரெக்கார்டு தான். ரிஷப் பந்த் பீங்க. இப்போ ரிஷப் பந்த் வேறு டீமுக்கு போயிட்டார்ல. ஆனால் இவர் அங்கே தானே இருக்கார் ஆர்சிபியில். ரிஷப் பந்த் டெல்லி கேப்பில் இருந்தார். லைனாக கணக்கு கிடையாது. இவர் மட்டும் தான் ஒரே டீமில் கண்டினியூஸாக இருந்தார்னு அர்த்தம். Since 2008 he has been playing for RCB, Royal Challengers Bangalore. இது வரைக்கும் அவர் வந்து அது மட்டும் இல்லை, 2013 2021 வரைக்கும் இவர் கேப்டன்சி பண்ணார் 8 வருஷம். கப்பு கிடைக்கல. இசால் கப் நம்பதே நோ. இவளுக்கு 2014 சீசனில் ரொம்ப நல்லா போச்சு. அவர் 700 900 800 ரன்லாம் அடிச்சார் நிறைய சீசனில். அண்ட் ஹி மைட் பிகம் கேப்டன் அகைன். இந்த சீசன் அனௌன்ஸ் பண்ணவங்க மேபி அவரே கேப்டனாக போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். சோஃபார் ரெக்கார்டுக்கு வந்துடுறேன். சோஃபார் 12,886 ரன் அடிச்சிருக்காருங்க T20. அதாவது இந்தியாவுக்கு விளையாண்ட T20 ப்ளஸ் ஐபிஎல் ஆர்சிபி. மொத்தம் 399 மேட்சஸ் விளையாடுறார் மனுஷன். ஏன்னோ அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரர் இன் ஷார்ட்டஸ்ட் ஃபார்மேட். இந்த ஸ்கோர் இந்தியன் ஸ்கோர் சொல்கிறேன். ஹையஸ்ட் இந்தியன் டு ஸ்கோர் 12,886. இது மட்டும் இல்லாமல் ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடணும், ஒன் டே இன்டர்நேஷனல் விளையாடணும். எவ்வளோ பர்டன், ட்ராவலிங், ப்ராக்டிஸு, மீடியா ப்ரெஷரு. ஆனால் இவர் பக்கம் திரும்பிடுவாங்க. ஏர்போர்ட்டில் போனால் ஃபோட்டோ எடுத்துருவாங்க, நடந்து போனால் ஃபோட்டோ எடுத்துடுறாங்க ஃபேமிலியை. எப்போ பார்த்தாலும் இவரை சீண்டிகிட்டே இருப்பாங்க வரையா. அதுக்கெலாம் வேறு பதில் சொல்லிட்டு இருக்கணும். ஃபிட்டாக வேறு இருக்கணும். ஃபென்டாஸ்டிக் பிளேயர் அண்ட் he deserves all the credit. அதை கொடுத்து தான் ஆகணும். இப்போ அவருக்கு 114 ரன் வேணும். 114 ரன் ஐபிஎல் எடுத்துட்டாருன்னா ஆர்சிபிக்கு கண்டிப்பாக எடுத்துருவார். 13,000 ரன் ஆகிடுங்க. 2008 இவர் அண்டர்-19 கேப்டனாக இருந்தார். கப்பு ஜெயிச்சிட்டார்ல, ஜூனியர் வேர்ல்டு கப்பு. ஆமாம், அப்போ தான் 2007 தோனி ஜெயிச்சது கப்பு, T20 வேர்ல்டு கப் இன்டர்நேஷனல். இவர் அண்டர்-19 வேர்ல்டு கப் ஜெயிச்சார். அந்த பீரியடில் வந்தவங்க தான் கேன் வில்லியம்சன்லாம். சரி, இப்போல்லாம் எப்படி இருக்காரு? நேற்று வேறு 100 அடிச்சார் கேன் வில்லியம்சன், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக அமைதியாக ஏஷியன்ஸ் பிக்சர்ஸில். அதை பற்றி அப்புறம் வர ஒரு வீடியோ இருக்குது, அதை பற்றி பேச. அப்புறம் கோலியை ஆப்ஷனில் எடுத்தாங்க 2008 ஆர்சிபி. அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக், ஒன்லி பிளேயர் டு ரெப்ரசன்ட் ஆல் சீசன் ஃபார் ஒன் டீம். முதல்ல சொன்ன மாதிரி ஆர்சிபி ஸ்ட்ரகிள். இனிஷியலாக ஐபிஎல் பீரியட் ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருந்தார். ஸ்டார்டிங் சீசனில் 300 ரன் மார்க்கை 300 ஃபஸ்ட் டைம் எடுத்தது 2010 தான், 3வது சீசனில் தான். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கோரிங் கன்சிஸ்டன்ட்லி சின்ஸ் 2011 நோ லுக்கிங் பேக் கன்சிஸ்டன்ட்லி. அண்ட் இந்த 12,886 ரன் சொன்னேன் இல்லையா, அதில் 4,188 ரன் ஒன்லி ஃபார் இந்தியாவுக்கு விளையாண்ட T20 இன்டர்நேஷனல் ரன். அண்ட் இவர் வந்து இன்னொரு பிளேயரை சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், ஜாஸ்தி ரன் எல்லா லீகும் சேர்த்து இன்டர்நேஷனல் சேர்த்தது யார் தெரியுமா? நம்பர் 1 நம்ம கிறிஸ் கெயில் தான். ஆமாம், டாப் ஆஃப் த லிஸ்ட்டு. 14,562 ரன் எடுத்து வச்சிருக்காரு மனுஷன். 463 மேட்சஸ், 2200. ஆமாம், 1056 சிக்ஸ் அடிச்சிருக்காரு கிறிஸ் கெயில். இது இல்லாமல் அவர் டெஸ்ட் மேட்சில் வர ட்ரிபிள் ஹண்ட்ரட்லாம் அடிச்சிருக்காரு, ஒன் டேல அவர் விளையாடிருக்காரு. இவர் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, இவர் உலகத்தில் இருக்கிற எல்லா லீகும் விளையாடலாம். கோலி ஒன்லி ஐபிஎல் தான் விளையாட முடியும். கோலிக்கு அந்த பர்மிஷன் கிடச்சா அவரும் நேரம் தான் ரன் அடிச்சிருப்பாரு. நான் செகண்ட் யாருன்னு கேட்பீங்க. செகண்ட் ஒருத்தர் இருக்காரு, அலெக்ஸ் ஹேல்ஸ், 13,610 ரன்னு. தேர்டு கெரன் பொலார்ட், 13,537 ரன்னு. 4வது ஷோயப் மலிக், 13,492 ரன்னு. 5வது டேவிட் வார்னர், 12,913. ஒருத்தர் வேணா டெய்லி டேவிட் வார்னர் வீடியோ போடுங்க. நீங்கள் இதை போட்டேன் பாருங்கள். டேவிட் வார்னர் 12,913 ரன் அடிச்சிருக்காரு. இது இன்க்ளூட்ஸ் ஐபிஎல் ப்ளஸ் ஆல் அதர் இன்டர்நேஷனல் மேட்சஸ் அண்ட் ஆல் அதர் லீக் மேட்சஸ். இப்போ நான் சொன்ன இந்த 5 பிளேயரு 12,913 டேவிட் வார்னர். அண்ட் இப்போ கோலி வந்து 12,886 ரன் எடுத்தால் 13,000 டேவிட் வார்னர் கிராஸ் பண்ணுவார். இன்னொரு 500 ரன் எடுத்தாருன்னா ஷோயப் மாலிக்கு கிராஸ் பண்ணுவார். கிரண் பொலார்டும் கிராஸ் பண்ணுவார். 600 ரன் எடுத்தாருன்னா அலெக்ஸ் ஹேல்ஸ் கிராஸ் பண்ணி செகண்ட் இந்த லிஸ்ட் வந்துடுவார். ஆல் ஓவர் த வேர்ல்டு T20 ரன்ஸில் சொல்கிறேன். எனிவே, இது ஒரு சின்ன ஸ்டாட்ஸ், புள்ளி விவரம் தெரியணும். அப்பப்போ ஈஸி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குன்னா, சார் சரியாக விளையாட ட்ரா பண்ணுங்க சார் அப்படின்னு தான் ரோஹித் சர்மா சார் வந்து அடிச்சு காமிச்சாரில் 100 இந்த வாங்கி கட்டமான்னு. அப்படி தான். கிளாஸ் இஸ் பர்மனன்ட், ஃபார்ம் இஸ் டெம்பரரி. ஆனால் கோலி மாதிரி ஃபிட்னஸ் அமேசிங். வெரி ரேர்லி யூ வில் சி. ஏபி டிவிலியர்ஸ் அவங்களாம், ஜான்டி ரோட்ஸ், ரவி ஜடேஜா, இவங்கெல்லாம் ஃபென்டாஸ்டிக் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க. எனிவே, அப்டேட் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்க விராட் கோலி பற்றி? எப்போ இந்த சீசன் கிராஸ் பண்ணுவார்? நான் சொன்ன லிஸ்ட்டு அலெக்ஸ் ஹேல்ஸு, கெரன் பொலார்ட், ஷோயப் மலிக், டேவிட் வார்னரை. இவரை கிராஸ் பண்ணுறது கஷ்டம் கிறிஸ் கெயில். ஏன்னா அந்த மனுஷன் 14,500 அடிச்சிருந்து 2 சீசன் வேணும் கிராஸ் பண்ணேன். எனிவே, அப்டேட் பண்ணி உட்கார சொல்லுங்கள். அப்புறம் பார்த்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.